Hi friends, இந்த வீடியோல road stability criterion base பண்ணி control systemல some problems பார்க்கலாம். So first problem வந்து என்னன்னா determine the location of roots on the S plane and hence find the stability. So stability find பண்ணனும். ஒரு characteristic equation கொடுத்திருக்காங்க. Then அந்த characteristic equationக்கு location of roots மே find பண்ணனும். இது ரெண்டுத்தையுமே find பண்ணனும். So characteristic equation வந்து டைரக்டா இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம சொல்யூஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த characteristic equation எடுத்து எழுதிரணும். எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரூட் அரே கிரியேட் பண்றது. சோ இந்த ரூட் அரே கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம characteristic equationல ஃபர்ஸ்ட் பவர், சோ இப்படி மேல இருக்கு இல்லையா, s பவர்ல சம்திங் இருக்குல்ல, அதுதான் பவர் டர்ம்ஸ். சோ அந்த பவர் டர்ம்ஸ்ல ஒன்னு விட்டு ஒரு டர்ம்ஸ் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் எழுதணும். கோஎஃபிஷியன்ட்னா அந்த s க்கு சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த s பவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சைடுல எழுதிடுவோம். சோ s பவர் 5, s பவர் 4, s பவர் 3, s பவர் 2, s பவர் ஒண்ணுமே இல்லனா 1, தென் s டர்மே இல்லனா அது வந்து s பவர் 0. பேசிக்ஸ், ரொம்ப பேசிக் இது. சோ அப்போ லைனா s டர்ம்ஸ் வந்து எழுதிடுவோம். சோ s பவர் 5 ல இருந்து s பவர் 0 வரைக்கும் எழுதிடுவோம். தென் இப்போ s பவர் 5 ஓட வேல்யூ என்னது 1 இல்லையா, சோ ஒண்ணுமே இல்லனா 1. சோ 1 ல இருந்து தொடங்கிட்டு ஒரு டர்ம்ஸ் விட்டு எழுதணும். சோ s பவர் 5 எழுதிட்டோம். தென் ஒரு டர்ம் விட்டுட்டு நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து 8. தென் நெக்ஸ்ட் டர்ம் 8 விட்டுட்டு நெக்ஸ்ட் டர்ம் வந்து எழுதுவோம் 8. தென் நெக்ஸ்ட் டர்ம் விட்டுட்டு, சோ இப்போ இதை எழுதிட்டோம்னா இதை விட்டுறணும், இதை நம்ம சூஸ் பண்ணிடுவோம். தென் இதை விட்டுட்டு இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு டர்ம் விட்டு எடுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் s பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 4. சோ 4 ல தொடங்கிடுவோம். சோ இதை விட்டுட்டு இதை சூஸ் பண்ணுவோம் 8. தென் இதை பிளாக் பண்ணிட்டு இதை சூஸ் பண்ணிடுவோம் 4. சோ இப்படி அல்டர்னேட் டர்ம்ஸ் வந்து நம்ம எழுதிடுவோம் ரெண்டுத்துக்குமே. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, சோ இப்போ இதுல ஏதாவது காமன் டர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சோ இப்போ இந்த ரோவை பார்த்தோம்னா இப்படி பாக்குறதா ரோ. சோ இதுல 4 டேபிள் எல்லாமே போகுது இல்லையா. சோ 4 டேபிள்ல 4 1s are 4, 4 2s are 8, 4 1s are 4. சோ இதை நம்ம காமனா 4 ஆல டிவைட் பண்ணிட்டு பேலன்ஸ் எழுதிக்கலாம். சோ அப்படியே வச்சு சால்வ் பண்ணலாம். பட் டர்ம்ஸ் வந்து ரொம்ப பெருசா போகும் மல்டிப்ளிகேஷன். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வேண்டி அதுல ஏதாவது காமன் டேபிள் இருக்குன்னா அதால நமக்கு அதை டிவைட் பண்ணிக்கலாம். சோ 4 டேபிள் காமனா இருக்கனால சோ நான் இந்த 4 வந்து 4 1s are 4, 4 2s are 8, 4 1s are 4ன்றதுனால இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிட்டு இதுதான் என்னோட புது டர்ம்ஸா நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேவா, தென் இனி நம்ம s பவர் 3 க்கு எழுதணும். s பவர் 3 க்கு எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 8 என்னோட ஃபர்ஸ்ட் டர்ம் வச்சு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணணும். 1 into 8 வந்து 8, தென் ஃபார்முலா படி மைனஸ், தென் 2 into 1 வந்து 2 divided by நம்மளோட ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது 1 இல்லையா. சோ 8 minus 2 வந்து 6, 6 divided by 1 வந்து 6. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இப்போ நான் இதை வச்சு இதை பண்ணது மாதிரி இதே டர்ம் வச்சு நெக்ஸ்ட் இதையும் பண்ணணும். சோ 1 into 7 வந்து என்னது 7, தென் மைனஸ் இந்த 1 into 1 1 divided by என்னோட ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது 1. சோ 7 minus 1 வந்து என்னது 6, 6 divided by 1 வந்து 6. இப்படி நான் 6 6ன்னு ஃபார்ம் பண்ணிட்டேன். இனி எனக்கு நெக்ஸ்ட் டர்ம்ஸ் கிடையாது. சோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த வச்சு ஒன்னு ஃபார்ம் பண்ணிட்டேன். தென் இதை பேஸ் பண்ணி இதையும் சால்வ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோல பார்த்தோம்னா நமக்கு 6 டேபிள் காமனா இருக்கனால 6 1s are 6, 6 1s are 6ன்னு ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட ப்ரீவியஸ் டர்ம்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிடுவேன். சோ அந்த ரோலயே காமன் டர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அதை ரிமூவ் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட் டர்ம் s பவர் 2 போறோம். s பவர் 2 போகும்போது இப்போ என்னது நெக்ஸ்ட் 2க்கு தான் பார்க்கணும். இப்போ எனக்கு இங்க என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குன்னா ஆக்சுவலா இந்த இதுல வந்து சோ நான் இங்க லைனா எழுதிக்கிறேன் 1 8 7 இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து 1 2 1 இருக்கு. தென் s பவர் 3 குள்ள காலம்ஸ்ல வந்து 1 1 இருக்கு. நான் இப்போ s பவர் 2 வந்து ஃபார்ம் பண்ண போறேன். சோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் 2 என்ன இருக்கோ அதுதான் நான் சூஸ் பண்ணணும். சோ 1 into 2 வந்து 2, then minus 1 into 1 1 divided by என்னோட ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது 1. so 2 minus 1 1, 1 divided by 1 வந்து ஆன்சர் 1. அதை நம்ம இங்க நெக்ஸ்ட் ரோல போட்டுட்டோம். the next அதே மாதிரி இத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டர்ம் 1 into 1 வந்து 1 மைனஸ் இங்க ஒண்ணுமே இல்ல இல்லையா. சோ ஒண்ணுமே இல்லனா இந்த இடத்துல 0 போட்டுக்கணும். சோ 0 into 1 வந்து என்னன்னா 0 divided by நமக்கு டர்ம் என்னது 1. மல்டிப்ளிகேஷன் தெரியாதவங்க, ஏதாவது தெரியலனா பேசிக் கால்குலேஷன் தெரியாதவங்க கால்குலேட்டர் அலோட் தான். சோ கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. 1 minus 0 1 divided by 1 வந்து 1. இதெல்லாம் தெரியலனா கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க. பேசிக் மேக்ஸ்ல வீக்கா இருக்கவங்க கண்டிப்பா தப்பு போடுவீங்க. சோ s பவர் 2 க்கு இருக்க இடத்துல 1 1 போட்டுரும். சோ அதுக்கு நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. தென் s ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். சோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணனும், நெக்ஸ்ட் 2 இதையும் சால்வ் பண்ணி நம்ம இங்க ஃபார்ம் பண்ணனும். சோ 1 into 1 1 minus 1 into 1
1 divided by என்ன இருக்கு 1. So 1 minus 1 வந்து 0. 0 divided by 1 any term 0 numeratorல இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? சோ நமக்கு எப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒரு ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போ 0 ஆகுதோ அப்ப அந்த டேர்மை வந்து நம்ம என்னவா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும், எப்சிலான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். என்னவா எப்சிலான். எனி டேர்ம்ஸ் நீங்க டினோட் பண்ணிக்கலாம், பட் காமனா எப்சிலான்னே நம்ம சூஸ் பண்ணிப்போம். தென் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இந்த s பவர் 0 இருக்கு இல்லையா, சோ இதோட வேல்யூவை ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த 0 வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவா சூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்போ என்னோட நியூ டேர்ம்ஸ் என்னலாம், எப்சிலான் இன்டு 1 எப்சிலான், தென் மைனஸ் எனக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, சோ 0 போட்டுக்கிறேன். 0 இன்டு 1 வந்து 0 டிவைடட் பை எனக்கு என்ன இருக்கு எப்சிலான். சோ எப்சிலான் மைனஸ் 0 வந்து எப்சிலான் தான், டிவைடட் பைல எப்சிலான் இருக்கு. சோ எப்சிலான் எப்சிலான் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? சோ இந்த பேசிக் புரியாதவங்க வீடியோ ஒரு 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சோ இதை ஃபார்ம் பண்ணிட்டோம். இவ்வளவுதான். இந்த ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த ரூட் அரே மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். சோ நீங்க இந்த 1 வீடியோ கிளியரா பார்த்துட்டு இதுல நீங்க கன்க்ளூஷன் புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்லயுமே நீங்க கன்க்ளூஷன் எழுதிடலாம். சோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ணணும், லொகேஷன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, கண்டுபிடிச்சதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம், சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஏதாவது சைன் சேஞ்ச், சைன்னா பிளஸ் மைனஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸா தான் இருக்கு. சோ காலம்ல பார்க்கும்போது சைன் சேஞ்சா இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஸ்டேபிள். ஓகேவா? இன் கேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஸ்டேபிள். இப்ப நமக்கு இதுல சைன் எதுவுமே சேஞ்ச் ஆகல, சோ சைன் எதுவுமே நோ சேஞ்சஸ்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இக்குவேஷன். சோ இந்த இதுல நம்ம கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்னா ஸ்டெபிலிட்டி வந்து இட் இஸ் a ஸ்டேபிள் சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்கலாம். பட் என்ன இங்க நமக்கு ப்ராப்ளம்னா ஸ்டேபிள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நமக்கு இப்ப இன் கேஸ் ஆஃப் ஒரு ரோல வந்து ஒரு டேர்ம் வந்து 0 வந்திருக்கு இல்லையா, சோ இன் டேர்ம்ஸ் நமக்கு ஒரு ரோல வந்து ஒரு டேர்ம் 0 வருதுன்னா அப்படி இருக்கும் போது அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு கொடுக்கணும். சோ அது ஸ்டேபிள் சொல்யூஷன் தான், பட் ஒரு டேர்ம் 0 வரதுனால நம்ம என்ன கொடுக்கலாம்னா the system is marginally stable அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனி நமக்கு ரூட்ஸோட லொகேஷன் ஃபைண்ட் பண்ணணும். சோ ரூட்ஸோட லொகேஷன் நம்மளோட எஸ் பிளேன்ல ரெண்டு ஹாஃப் இருக்கு, ரைட் ஹேண்ட் ஹாஃப் லெஃப்ட் ஹேண்ட் ஹாஃப் ரெண்டு இருக்கு. சோ ரைட் ஹேண்ட்ல இருக்கா இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கா இல்ல இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சோ நமக்கு இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நமக்கு இன்னொன்னு இருக்கு, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ், எத்தனை வாட்டி சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஏதாவது சைன் சேஞ்சஸ் நடக்குன்னா அது எத்தனை வாட்டி சைன் சேஞ்ச் ஆகுதோ அத்தனை சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் லையிங் ஆன் ரைட் ஹேண்ட் சைடு. சோ ரைட் ஹேண்ட் சைடுல அத்தனை ரூட்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி நமக்கு சொல்லலாம். பட் நமக்கு இங்க வந்து ரூட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அப்ப நம்ம அதை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், லொகேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா இந்த ஒரு ரோல வந்து 0 ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அந்த ரோக்கு ப்ரீவியஸ் ரோ s பவர் 2, சோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சோ இது வந்து s பவர் ஸ்கொயர்ல ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து s ஸ்கொயர், சோ 1 into s ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது வந்து s ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்கு, பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுருவோம். தென் நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ இதுல என்ன தப்பு ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 1 அதாவது இருக்கு இல்லையா, சோ அதை வந்து எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா s ஸ்கொயர் பிளஸ் 1s போட்டுருவாங்க. அப்படி பண்ணா தப்பு. என்னது, நமக்கு அல்டர்னேட் டேர்ம்ஸா தான் நம்ம வந்து ஈக்குவேஷன்ல எழுதும் போதே அல்டர்னேட் டேர்ம்ஸ் எழுதிருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம s ஸ்கொயர் போட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து s போடக்கூடாது. சோ அப்ப நமக்கு வந்து என்ன வரும், நெக்ஸ்ட் டேர்ம் அதாவது s பவர் 0 அதோட வேல்யூ வந்து 1. சோ s ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அல்டர்னேட் டேர்ம்ஸா எடுக்கணும், அதாவது s ஸ்கொயர் s பவர் 0 ஃபார்ம் ஆகும் இல்லையா. சோ இந்த ஈக்குவேஷன், சோ இதுல வந்து நம்ம s ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஃபார்ம் பண்றோம்னா நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து என்ன எடுக்கணும்னா s பவர் 0, s பவர் எனி பவர் டு தி பவர் 0 வந்து 1, சோ ஈக்குவல் டு 0. s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 வந்து மைனஸ் 1 மாறிடும். சோ இது ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருக்கும், பட் பேசிக் மேக்ஸுக்கு வேண்டி தான் இது சொல்றேன். சோ s இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆர் மைனஸா மாறிடும், மைனஸ் 1க்கு வந்து ரூட்டா மாறிடும், ஸ்கொயர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டா மாறிடும். தென் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கு. தென் ரூட் ஆஃப் மைனஸ் 1, அந்த ரூட் ஆஃப் மைனஸ் வந்து என்னன்னா மைனஸ் ஜே. ஓகேவா, சாரி, அதாவது ஜே ரூட் ஆஃப் மைனஸ் 1 வேல்யூ வந்து ஜே. சோ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டுட்டு ஜே 1 போட்டுட்டோம். ஓகேவா, சோ இப்போ நம்ம ரெண்டு ரூட் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஒரு ரூட் வந்து என்னன்னா பிளஸ் ஜே, இன்னொரு ரூட் வந்து என்னன்னா மைனஸ் ஜே. சோ இப்படி நமக்கு இந்த ஜே டேர்ம் வரது வந்து இமேஜினரி ரூட்ஸ். அப்போ நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு, பிளஸ் ஜே மைனஸ் ஜே. இந்த ரெண்டு ரூட்டுமே எங்க லை ஆகுதுன்னா இமேஜினரி ஆக்சிஸ்ல லை ஆகுது. சோ 2 ரூட்ஸ் லையிங் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ். சோ அதே மாதிரி இதுல எத்தனை ரூட்ஸ் இருக்கும்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். சோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவர் என்னது 5. சோ 5 ரூட்ஸ் இருக்கும். சோ 5 ரூட்ஸ்ல
2 ரூட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இமேஜினரி ஆக்சிஸ்ல லை ஆயிடுச்சு. தென் இன்னும் எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 3 more ரூட்ஸ் இருக்கு. சோ 3 more ரூட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் வந்து RHSல இருக்கும். சோ நமக்கு சைன் சேஞ்சஸ் எங்கேயுமே கிடையாது. சோ சைன் சேஞ்சஸ் கிடையாதனால எல்லாமே பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 ரூட்ஸுமே எங்க லைஸ் ஆகுதுன்னா LHSல தான் லை ஆகும். சோ ரிமைனிங் அந்த 3 ரூட்ஸ் வந்து LHSல லை ஆகுது. சோ இவ்வளவுதான். ஸ்டெபிலிட்டியும் ஃபைண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அந்த ரூட்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும், ரூட் அரே ஃபவுண்ட் பண்ணணும். அந்த ரூட் அரேல if any sign changes then it is not stable, if no sign changes it is a stable equation. And moreover அதோட லொகேஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு if அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்குதுன்னா அது வந்து lies on the RHS, or else if there is no sign changes then the roots lies on the LHS. அதே மாதிரி ஒரு ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0னு ஃபார்ம் ஆகுதுன்னா அத வந்து நம்ம எப்சிலானா பர்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் அப்படி இருக்கு நோ சைன் சேஞ்சஸ்னா then it could be marginally stable அப்படின்றதையும் கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். the next வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4s⁴ plus 8s³ plus 2s⁴ plus 10s plus 3 இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.